அன்னை தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் இன்பத்துப்பாலில் 118வது அதிகாரமாக உள்ள கண் விதுப்பு அழிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1171வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். கண் விதுப்பு அழிதல் என்பதற்கு தலைவனை பிரிந்த கண்கள் வருந்தி அழுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான்புகழ் கொண்ட வள்ளுவர் அழகாக வடிவமைத்து தந்துள்ளார். இப்பொழுது நாம் 1171வது திருக்குறளுக்கு சென்று இன்பத்துப்பாலை நுகர்வோம். கண்தாம் கழுழ்வது எவன்கொலோ தண்டானோய் தாம் காட்ட யாம் கண்டது. கண்தாம் கழுழ்வது எவன்கொலோ தண்டானோய் தாம் காட்ட யாம் கண்டது என்பது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அன்று இந்த கண்கள்தான் என் தலைவனை காட்டி எனக்கு தீராத காதல் துன்பத்தை ஏற்படுத்திவிட்டது. அவ்வாறு இருக்கும்போது மீண்டும் என் தலைவனை காட்டுமாறு இந்த கண்கள் வருந்தி அழுவதுதான் ஏனோ என்று வினா எழுப்புகிறாள் தலைவி. மீண்டும் பொருள்: அன்று இந்த கண்கள்தான் என் தலைவனை காட்டி எனக்கு தீராத காதல் துன்பத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் மீண்டும் அதே கண்கள் என் தலைவனை காட்டுமாறு அழுவதுதான் ஏனோ என்று தலைவி வினா எழுப்புகிறாள். நன்றி, வணக்கம்.